ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஜியோ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 முறை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முதல்ல 2006 தான் பாஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 மந்த்லேயே 2006 பாஸ் பண்ணாங்க. அடுத்து 2010, 2017, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2024 இப்போ தான் இதுக்கான அடுத்த ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்க இப்போ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கான உதவித்தொகை விபரம். ஓகேவா? நீங்கள் ஒரு 10th பாஸ் ஆகாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 2400 ரூபாய் தான் உதவித்தொகை. ஓகேவா? இதுவே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மாதம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே +2 நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இல்லை அதுக்கேற்ற மாதிரி 10th முடிச்சு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 400 ரூபா உதவித்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஏதாவது பட்டதாரி இல்லை முதுகலை பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் 600 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான விண்ணப்ப தேதி அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி நான் சொன்ன மாதிரியே தான். 10th ஃபெயில் ஆகிருக்கலாம், இல்லை 10th பாஸ் பண்ணியிருக்கலாம், 12th இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறியியல், அதாவது நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை மருத்துவம் டாக்டரோ இல்லை கால்நடை மருத்துவம் இல்லை விவசாயம் அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருந்தீங்க இல்லை பிஏபிஎல் சட்டம் படிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது கிடையாது இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி வரதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்க எல்லாருக்குமே தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பதிவு செய்த காத்திருப்பு காலம். அதாவது நீங்கள் கடந்த ஒரு 5 வருஷமே எந்த வேலை வாய்ப்புமே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதையும் நீங்கள் உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 72,000 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு எலிஜிபிள். நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களோட வயது வரம்பு. உங்களோட வயது வரம்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாது. 40 வயசு கீழே இருக்கவங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற கேஸ்ட்டை பொறுத்தளவுக்கு. இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45 வயசு கீழே இருக்கவங்க வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருப்பிடம். அதாவது இருப்பிடம் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட காலேஜோ இல்லை ஸ்கூலோ நீங்கள் முழுமையாக தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் படிக்கலைனாலும் உங்களோட பெற்றோர் 15 வருஷமாவது தமிழகத்தில் வசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை. அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒருத்தர் அரசு துறையிலையோ இல்லை தனியார் துறையிலையோ எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் வேலைக்கு போகாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாகவும் எந்த ஒரு சுயதொழிலும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடு சென்று பயிலும் மாணவ மாணவியர்கள். அதாவது நீங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்கள் அது இல்லாமல் தொலைதூர கல்வின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில இருந்தே படிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1993 நம்ம தமிழகத்துக்குள்ள இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதன் கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் ரொம்ப பயன்பெற்று இருக்காங்க அப்படின்னு நம்ம தமிழகத்தை சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்றதையும் நான் ஃபுல் டீட்டெயில்ஸை தரேன். இந்த பேஜுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேவா? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட அருகில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி சும்மா விசாரிக்கணும். ஓகேவா? அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் அது உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த விண்ணப்பம் உங்கள் கையில் பெறப்பட்ட 30 நாளுக்குள்ளே நீங்கள் அதை போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட், பிரான்ச் கோட், இது எல்லாத்தையுமே கரெக்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர உதவித்தொகையானது 12 மாசமா ஒரு வருஷத்துக்கு அதை 3 மாசமா 4 பிரிவாக பிரிச்சிருவாங்க. ஒவ்வொரு காலாண்டுக்கும், அதாவது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் உரிய தொகையோ அது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே தான் மற்ற கேட்டகரியை பொறுத்தளவுக்கு 40 வயசு கீழே இருக்கவங்க வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியை பொறுத்தளவுக்கு 45 வயசு கீழே இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி எதுவும் உண்மைக்கு மாறான விவரங்கள் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? இந்த இடத்துல விண்ணப்ப எண் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படி எதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் உங்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே கேட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்கள் அப்பா பேர் அம்மா பேர் எழுதிக்கோங்க. உங்களோட பர்த் டேட், உங்களோட வயசு எவ்வளோ, உங்களோட அட்ரஸ்ஸு, நீங்கள் 10th எவ்வளோ படிச்சிருக்கீங்களா 12th படிச்சிருக்கீங்களான்ற கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை டிக் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட அருகில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு இந்த ஸ்கீமை பற்றி ஒரு விசாரிச்சுட்டு இதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்கீமை இப்போ தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலாக லான்ச் பண்ணதான் myscheme.com. இந்த ஸ்கீமை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் அதுக்கான கேட்டகரி. ஓகேவா?
மொத்த ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2400 ஸ்கீம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 510, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 1900 கிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்கீம்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்களா, இந்த இடத்துல நம்மளோட தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 148 ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்ன்றதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது நம்ம கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட். இந்த பேஜுக்கான லிங்க்கையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேவா?